ஓம் சாய்ராம். கண்மணி அப்படிங்கிற ஒரு பெண்மணி நம்முடைய கொளப்பாக்கம் அப்படிங்கிற ஊர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, அப்பா நம்பிக்கைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் எனக்கு என்ன தான் பண்ணாலும் நம்பிக்கை, பாபா மேலே நம்பிக்கை இருக்குது, பக்தி இருக்குது. ஆனால் எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் இருக்குதுப்பா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? அல்லாஹ் மாலிக், அன்பு செல்லமே, நம்பிக்கை அப்படிங்கிறது ஆழமாக இருந்துச்சுன்னா கடலையும் கூட தாண்ட முடியும். இது வெறும் வார்த்தை இல்லை செல்லம், வாழ்க்கையில் நடக்கிற உண்மை. மனுஷன் விழுற இடம், விழுந்து போகக்கூடிய அந்த இடம் அவன் பலவீனத்தால் இல்லை, நம்பிக்கை இல்லாமையால் தான். மனசு குழப்பமாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பிரச்சனை கூட பெரிய மலை மாதிரி தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்பிக்கை தீபம் எரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அதே மலை ஒரு சின்ன கல்லாக மாறிடும். அதுதான் நம்பிக்கையினுடைய சக்தி. கடவுளுடைய திருநாமம் ஒரு சாதாரணமான ஜெபம் இல்லை, அது மனசை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. நாம் நம்பிக்கையோடு இடைவிடாமல் ஜெபிக்க ஆரம்பித்தவனா ஜெயிக்க ஆரம்பிப்பேன். உன்னுடைய சுவாசத்தை மாதிரி அது ஆகிடும். அப்புறம் உடலும் மனசும் மெதுவாக லேசாக ஆரம்பிக்கும். உள்ளே இருந்த பயம், சந்தேகம், குழப்பம் இவெல்லாம் கரைய ஆரம்பிக்கும். ஏன்னா நீ ஒன்றா இல்லை, உன்னோட சேர்த்து ஒரு தெய்வீக சக்தி நடக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு உனக்கு வந்துடும். அக்கறைன்னா என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையை நீ சீரியஸாக கவனிக்கிறது தான். எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு மனசார விரும்புகிறது. இந்த அக்கறை இருக்கிறவனுக்கு வாழ்க்கை கதவு தானாக திறக்கும், வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். சரியான மனிதர்கள் சரியான நேரத்தில் வருவாங்க தருவாங்க. அது சாமான்யமாக தோணலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி உன்னுடைய அக்கறை எண்ணம் தான் காரணம். நீ உன்னுடைய வாழ்க்கையை லைட்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையும் உன்னை அப்படி லேசாக தான் எடுத்துக்கும். ஆனால் நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தா, உன்னுடைய மனசையும் உன்னுடைய நேரத்தையும் மதிக்க ஆரம்பித்தா உலகமே உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் நீ உணர்வே, எனக்கு தேவையானது எல்லாமே எனக்குள்ளார இருக்குது, நான் தான் கவனிக்கலை. அதனால் நம்பிக்கை வை அப்படின்னு பாபா சொல்கிறார். தொடர்ந்து ஜெபம் பண்ணு, உன்னுடைய மனசை தூய்மையாக வச்சுக்கோ. உன்னுடைய வாழ்க்கை மேலே அக்கறையாக அது மேலே நீ வச்சோம்னா மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் உன்னுடைய தரம். அப்போ நீ தேடுறது இல்லை, நீ இல்லை, அது உன்னை தேடி வந்து சேரும். அதுதான் பாபா சொல்லக்கூடிய சின்ன ரகசியம். அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே தெளிவாகும், நம்ம வாழ்க்கை தெளிவாகும், வெற்றி தானாக வரும். அல்லாஹ் மாலிக்.